டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ கேரளா மாநிலத்திற்கான கணிப்புகள் மட்டுமே. வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது. இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களுக்கு கேள்கேஸ் 3.0. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 23/5/2024க்கான ஒரு கேரளா லாட்ரி ஆல்போர்டு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 2 நம்பரில் ஒரு நம்பர் ஆல்போர்டு எடுக்கிற மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆக்சுவலி இப்போ ஒரு சேனல் வச்சுருந்தோம். 15,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே. ஒரு நாளைக்கு வியூஸே 10,000 வியூஸ் போன சேனலு எல்லாம் போயிட்டதுனால இப்போ நம்ம திரும்ப சேனல் ஓப்பன் பண்ணி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம முதல்ல ஆல்போர்டோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல்போர்டோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோ நிறைய நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வகுத்தல் முறையில் தான். மேக்ஸிமம் என்னோடய கெஸ்ஸிங் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது, பழைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். மேக்ஸிமம் என்னோடய கெஸ்ஸிங் எல்லாமே சேட் கெஸ்ஸிங் கிடையாது. 100% கால்குலேட்டர் கெஸ்ஸிங் தான். அந்த கால்குலேட்டர் கெஸ்ஸிங்கில் எப்படி மாறாமல் எடுக்கிறதுங்கிறது தான் என்னோடய ட்ரிக்ஸு. அந்த ஒரு ட்ரிக்ஸை தான் இப்போ நான் ஆல்போர்டு மெத்தடு நான் காமிக்க போகிறேன். ஏன்னா சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறனால. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா இயர்லி சார்ட்டு. இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம எப்படி இதை எடுக்க போகிறோம், வகுத்தல் முறையில் ஒரு நம்பர் எப்படி ஆல்போர்டு எடுக்க போகிறோம், இந்த ரிசல்ட்லேருந்து இந்த ரிசல்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் மெத்தட் என்றைக்கும் போயிட்டோமோ 1ஆம் நம்பர் வந்துட்டாலே வகுத்தல் முறையில் பொசிஷன் மாறும். இது ப்ரைம் நம்பரும்பாங்க. நம்ம 1ஆம் நம்பர் ப்ரைம் நம்பரும்பாங்க. ஓகேங்களா? அதனால் 1 வந்துச்சுன்னா பவர் பண்ணி தான் நம்ம இது வகுத்தல் முறையில் எடுக்கிறோம். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த 249 481 வச்சு வகுத்தல் முறையில் மறுநாள் எப்படி 2 5 2 இதில் ஒரு நம்பர் ஆல்போர்டு எப்படி வந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? 249 481 249 481 சிம்பிளாக நீங்கள் உங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்பர் ஃப்ரண்ட்டில் தான் எடுக்கிறோம். அதனால் எந்த கால்குலேட்டர்லாம் வரும். இப்போ இந்த லாஸ்ட்டு 3 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? லாஸ்ட்டு 3 நம்பரை பவர் பண்ணி அங்கிட்ட வகுக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 1ஆம் நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இதை டேரெக்டாக 1ன்னு போடக்கூடாது, பவராக தான் போடணும். அது ரிசல்ட்டில் இருந்தாலும் சரி, நம்ம எடுக்க போகிற பவர் நம்பராக இருந்தாலும் சரி. 486. ஓகேங்களா? 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3, திரும்பவும் 6க்கு 1 கொண்டு வரக்கூடாது. அது ப்ரைம் நம்பருக்குனால திரும்ப 6 போடுறோம். ஓகேங்களா? இப்போ 2 நம்பர், இந்த லாஸ்ட் 2 நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே இருக்கிறதே பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 நம்பர் தான் எடுக்க போகிறோம். இங்கே 4 இருக்கிறனால 4 இல்லைனா 5, 4 5 இல்லாமல் ஆல்போர்டு கிடையாது. ஓகேங்களா? அடுத்த வருஷம் 4 5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப இதாக தெரியும். இதை நீங்கள் ஃபுல்லாக போட்டு பாருங்கள். ஒரு நாள் கூட மிஸ்ஸே ஆகாது. 4 5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 252. ஓகேங்களா? 252. இப்போ அடுத்து இந்த 467 252 வச்சு எடுப்போம். நீங்கள் எத்தனை வருஷம் எந்த சேட்டை வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாடுலேஷனில் தான் வரும். 467 252 467 252 வகுத்தல் 2க்கு பவர் 7, 5க்கு பவர் 0, 2க்கு பவர் 7. ஓகேங்களா? மறுநாள் அடுத்த வருஷம் 9 3 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஓகேங்களா? 9 3 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. என்ன வந்திருக்குங்கிறத பார்ப்போம். 3 ஆல்போர்டு பாஸ். ஓகேங்களா? 326 ரிசல்ட்டு, 3 பாஸ். இப்போ 582 326 வச்சு எடுக்கிறோம். 582 326. ஓகேங்களா? இதை அப்படியே பவர் பண்ணிக்கிறோம். 8 7 1 கொண்டு வரக்கூடாது. சேம் அதே பவர் நம்பர் தான். ஓகேங்களா? இங்கே 5 7 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஆக்சுவலி இது கடைசி 2 நம்பர் தான் ஆல்போர்டு கணக்கு. டபுள்ஸாக இருந்தால் மட்டும் இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 5 7 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 326க்கு அப்புறம் என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? 235. ஓகேங்களா? 5 பாஸ், 5 ஆல்போர்டு பாஸ். 243 235 டக்குன்னு போட்டு காமிக்கிறேன். இது ஒரு நாள் கூட இந்த மெத்தடு ஃபெயில்டு கிடையாது அப்படிங்கிறனால. 243 235. 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0. ஓகேங்களா? 3 9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. அடுத்த வருஷம் 3 9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்ப்போம். 235 ரிசல்ட்டு.
376 ரிசல்ட்டு 3 பாஸ். 3 9 மாட்டம் கிடையாது, 3 பாஸ். ஓகேங்களா? இப்போ 571 376 அதை வச்சு பார்ப்போம். 571 376 571 போடக்கூடாது, 6 571 376 376. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் 1 கொண்டு வரக்கூடாது. 8 2 1 கொண்டு வரக்கூடாது. பவர் பண்ணி 6 தான் 1 கொண்டு வந்தோம்னா பொசிஷன் மாறிடும். வேறு ஒன்றும் கிடையாது. பொசிஷன் மாறினுச்சுன்னா இங்கிட்டு வரும் நமக்கு. அதனால் இந்த கால்குலேட்டர் ஒவ்வொரு கால்குலேட்டர்லேயும் ஒரு மாதிரி நம்பர்ஸ் ஏறும் இறங்கும். ஒரு கால்குலேட்டரில் இந்த 7 இருக்காது, 4ஓட முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம இதை பவர் பண்ணி 1 ப்ரைம் நம்பரை கொண்டு வராமல் இங்கே ஆல்போர்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? இங்கே இப்போ 9 1 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஓகேங்களா? 376 அப்புறம் 9 1 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்ப்போம். 156 ரிசல்ட். ஓகேங்களா? 156 1 ஆல்போர்டு பாஸ். 652 156 652 1 கொண்டு வரக்கூடாதுங்கிறனால 6 5 6. ஓகேங்களா? அப்படியே இது பவர் பண்ணக்கூடாது. 6க்கு 6 0 6. ஓகேங்களா? 0 9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 0 9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. என்ன ரிசல்ட்டுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஜீரோ 9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஃபெயில்டு தான். 627 ஒரு நாள் ஃபெயில்டு. சோல்ட் அவுட் கூட இருக்கலாம். மேக்ஸிமம் இது வந்து இந்த சேட்டுன்னு சொல்ல வரல. நீங்கள் எந்த சேட்டை வேணாலும் இப்படி எடுத்து போட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் தான் வரும். ஓகேங்களா? 698 627 698 627 627 6 7 2. ஓகேங்களா? 2 3 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. அடுத்த வருஷம் 2 3 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஓகேங்களா? 0 2 2 சீபோர்டு பாஸ். இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஆல்போர்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. 702 ரிசல்ட்டு. 300 702 300 702 300 702. ஓகேங்களா? 7க்கு பவர் 2 0க்கு பவர் 5 7 257 4 6 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஓகேங்களா? ஆல்போர்டு 4 6 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. என்ன ஆல்போர்டு அடிச்சிருக்குன்னு பார்ப்போம். 702க்கு அப்புறம். ஓகேங்களா? 6 பாஸ் ஆல்போர்டு. 360 ரிசல்ட்டு. ஒரு வருஷம் எனக்கு டிக்கெட்டே கிடையாது. இருந்தாலும் அதுக்கு அடுத்த வருஷம் அடித்தும் கூட அந்த நம்பர் அடிச்சிருக்கு பாருங்கள். 360 6 ஆல்போர்டு பாஸ். இங்கே இதை 1 ப்ரைம் நம்பர் இங்கே வந்து கூட பொசிஷன் மாறல பாருங்கள். 156 360 156 360 1 போடக்கூடாது. அதை அப்படியே 6 ஆக்கிக்கிறோம். ஓகேங்களா? 8 6 5 1 கொண்டு வரவே கூடாது. 9 7 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க காலையிலேயே இன்றைக்கி 9 7 இல்லாமல் ஆட்டம் கிடையாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். 360க்கு அப்புறம் 219. ஓகேங்களா? ஒரு நம்பர் பவர் பண்ணி 9 7 இல்லாமல் ஆட்டம் இருந்துச்சு. ஒரு நம்பர் பவர் பண்ணி 9 வந்துருச்சு. 219 ரிசல்ட்டு. ஓகேங்களா? இப்போ 800 219 அதை வச்சு கொண்டு போவோம். 800 219 இந்த 1 ஆறாக்கிக்கிறோம். ஓகேங்களா? 1 கொண்டு வரக்கூடாது. 1 ஆகாத வகுத்தல் கணக்கில் 7 6 4. ஓகேங்களா? 7 2 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டம் கிடையாது. வாங்க போடு. 7 2 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டம் கிடையாது. ஓகேங்களா? 23 5 தேதிக்கு 7 2 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. ஓகேங்களா? இதில் நான் ஸ்ட்ராங் பண்ணி சிங்கிள் போர்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? எனக்கு என்ன கான்ஃபிடண்ட்டாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 7 2 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இதோடு இன்னொரு ஃபேர் பிடிச்சா போதும். இன்றைக்கி நான் ஆல்போர்டோடு நிப்பாட்டிக்கிறேன். ஏபிபிசிஐசியெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் மெத்தட்லாம். ஓகேங்களா? 7 2 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. இதோட ஒரு நம்பர் பிடிச்சா போதும். ஏபிபிசி வச்சு சூப்பராக இது பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த 7 2ல் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கப்படுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இன்றைக்கி 2 இறங்கலாம். ஓகேங்களா? ஆல்போர்டு சிங்கிள் நம்பராக தரதாக இருந்தால் நான் 2 தான் சப்போர்ட் பண்ணுவேன். 2. ஓகேங்களா? சப்போர்ட்டுக்கு தான் 7. ஓகேங்களா? சப்போர்ட்டுக்கு தான் 7. சி போர்டு 6 எங்கள் கணக்கில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சி போர்டு 6 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சி போர்டு 6 வரலாம் இன்றைக்கி. ஓகே, இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் போடுங்க. புரியாதவங்க இன்னோட பாருங்கள்.
புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் லைக்கை போடுங்க. ஓகேங்களா? நிறைய ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நிறைய ட்ரிக்ஸு நான் நம்பர் மட்டும் தர மாட்டேன், நிறைய ட்ரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு போடுவேன். அதனால் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு தாங்க. தேங்க்யூ டு ஆல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.